ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜாவி திக் சேனல். இன்னைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்னா, புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுனா உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காய் போட்டு செய்வாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்கான்னு செய்வாங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா, நிலக்கடலை இருக்குல்ல, பச்சைக்கடலை, அதுவும் உருளைக்கிழங்கு தான் போட்டு செய்வேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். புளிக்குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஆஸ் யூஷுவல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து அவிச்சி வச்சுட்டேன், இங்கே பாருங்கள், வேக வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு இதை போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யுங்க வாங்க காமிக்கிறேன். புளிக்குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். நான் எனக்கு மட்டும்தான் வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒருத்தர் வந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் செய்கிறேன். அதுக்கு மேலே குறைச்சி வச்சும் செய்ய முடியலங்க. அதனால தான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக வைக்கிறேன். நான் அந்த புளிக்குழம்புலாம் சாப்பிட்டு 2 வருஷம் ஆகுதுங்க. தனியாக சாப்பிடணும்னா போர் அடிக்கும்ல, எவ்வளோ தான் வச்சு சாப்பிட்றது, ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பொதுவாகவே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 4-5 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். புளிக்குழம்புனா அப்படியே எண்ணெய் மிதக்கணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நான் எடுத்த உடனே நம்ம ஜீரகமும் வெந்தயத்தையும் போட மாட்டேன், கருகிருங்கிறதுக்காக. அதனால முதல்ல சின்ன வெங்காயம், பூண்டு மட்டும் போடுறேன். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு வந்து முழுத்தாக தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப முழுசாக இருக்குல்ல, இது ஒரு அரைவாசி வேகணும். அரைவாசி வெந்தோன்னு என்ன பண்ணலாம், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டும் வெங்காயமும் அப்படியே சுருங்கி மெரூன் கலரில் வரும். அந்த டைமில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி செய்யலாம். பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். புளிக்குழம்புக்கு என்ன தேவை, புளி ஊற வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் சொல்கிறேன். புளிக்குழம்பு செய்ய போய் புளி இல்லாமையான்னு கேட்காதீங்க. இது கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும். புளியை சுத்தமாகவே மறந்துட்டேங்க, சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஊரெல்லாம் வச்சுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு அரைவாசி வெந்துருச்சு. இப்போ என்னென்ன சேர்க்கணும்னு பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன், எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் அம்மாகிட்டேருந்து கற்றுட்டு வர்றது தானேங்க நம்மலாம். இப்போ கடுகு உளுந்து கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் சீரகமும் வெந்தயம், சீரகம் முன்னாடியே போட்டால் கருகிடுதுங்க, அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து கொஞ்சம் ஃபைனலாக போடுறது. இப்போ பாருங்கள், வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கணும். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதை நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா கருகி போயிடுதுங்க, அதுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நல்லா அப்படி வதக்கிடுங்க. வதக்குனீங்கன்னா அந்த வெங்காயம் பார்த்தீங்களா அப்படியே சுருண்டு வருது, பார்த்தீங்களா? மெரூன் கலரில் வெங்காயமும் பூண்டும் அப்படியே சுருண்டு வரும். சுருண்டு வர டைமில் என்ன பண்ணுறேன், சிம்மில் வச்சுருங்க, இல்லை கருகி போயிடும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 3 தூளையும் சேருங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் அந்த வடசட்டியில் தானே வைக்கிறேன், எனக்கு கம்மியாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா கிண்டிடுங்க, எண்ணெயிலே நல்லா கிண்டுங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிம்மில் தான் வச்சு கிண்டணும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இந்த டைமில் தண்ணி ஊற்றிடுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் தொக்கு பதம் வர அளவுக்கு.
இதை என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி நறுக்கி போட்டுருங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன். நான் கொஞ்சமாக குழம்பு செய்கிறேன்ல, அதுக்காக சொல்கிறேங்க. நிறையா செய்கிறவங்க நிறையா போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன். இதை வச்சு 2 நாள் ஓட்டிடுவேன். தக்காளி ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா புளி ஊற்ற போகிறோம்ல, புளி ஊற்றுறதுனால தக்காளி போட்டேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிண்டிடுங்க. நல்லா மசிஞ்சு வர மாதிரி கிண்டிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. பார்த்தீங்களா? தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடுங்க. அப்போ தான் காயெல்லாம் சேர்க்கலாம். வெறும் உருளைக்கிழங்கும் நிலக்கடலையும் தான் போடுறேன், வேறு எதுவுமே போடல. புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. காய் நல்லா நம்ம போட்டு கொதிக்கட்டும். காய் கொதிச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்ப்பேன். இப்போ புளி மட்டும்தான் சேர்க்குறேன். புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது நம்ம காய் சேர்க்கலாம். புளிக்குழம்பு பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உருளைக்கிழங்கு போடுங்க. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க இல்லைங்க. காயெலாம் போடுவாங்க, கத்திரிக்காயெலாம் போடுவாங்கல்ல. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன். ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு. இந்த கடலை போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரோட்டீன், நமக்கு ஊட்டச்சத்து தானேங்க வேறு. அதோடு சேர்த்து சாப்பிட்டுங்க குழந்தைங்களும். என் பாப்பாவுக்கு கொடுத்ததில்ல, இனிமேல் தான் கொடுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் உப்பு சேர்க்கணும். கடலைக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தான் உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து குழம்புக்கும் கிழங்குக்கும் தான் அந்த உப்பு. அதனால கடலைக்கு வந்து முன்னாடியே நான் போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, கடலை, சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கும், பூண்டு முழுசாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சொல்லப்போனால் இன்னையோட நாளைக்கு தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு உருளைக்கிழங்கும் சௌச்சௌ சாம்பாரும் வச்சாச்சு. கீரை கூட்டு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைனலாக அவிச்சு வச்சுருக்க கடலையை தூக்கி கொட்டிடலாங்க. உப்பு போட்டு அவிச்சிருக்கேன், அந்த கடலையை கொட்டிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமா இருக்கும்? பயங்கர சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நிறையா பேர் நான் பார்த்த வரைக்கும் புளிக்குழம்புன்னு என்ன செய்வாங்கன்னா, முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க, கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா வீடுகளில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்படி தான் செய்வோம். பாருங்கள், சூப்பராக இருக்கா? கடலையும் உருளைக்கிழங்கும் போட்ட புளிக்குழம்பு வேகட்டும். ஃபைனலாக புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஒரு ஆளுக்கு வச்சாலே இவ்வளோ வருது. நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? இதுக்கு மேலே குறைச்சி எனக்கு வைக்க தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம வந்து ஒரே நாளையாக திங்க முடியாதுல்ல. இன்றைக்கும் நாளைக்கும் சாப்பிடுவேன். மீதி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். அடுத்த வாரம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? என் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? கடலை உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு கடலை போட்ட புளிக்குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறையா செய்கிறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூளை ஜாஸ்தி போட்டுக்கணும். நான் கம்மியாக செய்கிறனால கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு 1.5 கரண்டி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நிறையா செய்கிறவங்க நிறையா போட்டுக்க வேண்டியது தான்.
இது வத்த இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுத்துரும். அதான் கொத்தமல்லி தலையும் நறுக்கி போட்டுட்டோங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா அப்பளமும் கீரை கூட்டும் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பீக்கங்காய் செய்யலான்னு இருக்கிறேன். நாளைக்கு பீர்க்கங்காய் செய்வோம். இன்றைக்கி கீரை கூட்டு, அரைக்கீரை வாங்கலை கூட்டு வைக்கிறேன். அரைக்கீரை கூட்டும் கடலை உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு ரெடி. எப்படி தகன்னு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. என் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குல்ல?